ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். முட்டைக்கோஸு, வெங்காயம், குடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பீன்ஸு, கேரட்டு, ஹாப்பிமா மிக்சர் பவுட்ரு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள் இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்னால் எண்ணெய் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, நார்மலாக ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்க விட்டுடலாம். ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சம் வணங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சமாக வணங்கினது இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரிக்கலாம். அது தெளிக்கும் கையில் இஞ்சி பூண்டு, அதனால் கொஞ்சம் பார்த்து கலருங்க. கை மேலே ஃபுல்லாகவே தெளிக்கும். இஞ்சி பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி பீன்ஸ் இருக்குது, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய் சேர்க்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 4 காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 காய் ஆட் பண்ணாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காய் வேணும்னா நீங்கள் மற்ற காயெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்னாவே கோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இங்கே கோஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ காய் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது காய்க்கு மட்டும் தான் நம்ம உப்பு போடுறோம், சாப்பாட்டுக்கெலாம் நம்ம சேர்த்து போட தேவையில்லை. ஏன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே உப்பு போட்டு இருக்கும். ஆனால் நம்ம காய் வணங்குறதுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா கலரிக்கலாம். காய் நல்லா வணக்கிட்டே இருங்க. காய் வந்து நல்லா சுருங்கி போகிற அளவுக்கு நல்லா கலரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கை விடாமல் கலரிட்டே இருங்க. காய் நல்லா வணங்கினது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸ் போட்டுக்கலாம். சாப்பாடில் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். சாப்பாடு அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஆட் பண்ணதுக்கப்புறம் கலரி விட்டுறாதீங்க. இப்போ அது மேலேயே நம்ம ஹாப்பிமா மிக்ஸ் அது மேலேயே போட்டுக்கலாம். இந்த பாக்கெட்டில் எல்லாருமே போட்டுருங்க ஹாப்பிமா மிக்ஸு, அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலரிட்டே இருங்க. அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வேகமாக வச்சோம்னா அடியில் அடி பிடிச்ச ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலருங்க. அடியிலிருந்து அழுத்தம் கொடுத்து கலருங்க. லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. பெப்பர் தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், அதனால் நான் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் போட்டால் பிடிக்குங்கிறனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட் அது போட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்னுமே பெப்பரும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரி எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 நிமிஷத்துலேயே கிட்ஸுக்கு செஞ்சு ஸ்கூலு காலேஜுக்கெலாம் கொடுத்து விடலாம். ஈஸியாக தான் இருக்குது செய்யறதுக்கு, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. பார்த்தீங்களா அவ்வளோ சிம்பிளாக செஞ்சாச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்க கூட வந்துட்டு வெஜ் மஞ்சூரியன் இல்லைன்னா பன்னீர் சில்லி கூட சர்வ் பண்ணால் டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற ஐடியாவை சொல்லுங்கள். இந்த வீடியோ அனுப்பிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஈஸியான குக்கிங் ரெசிபியோடு வரேன். பை.